ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஒரு அமெரிக்கன் டாக்குமெண்ட்ரியாக வெளியான பிளிங்க் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். செபாஸ்டின் எடித் கப்பலுக்கு மியா, லியோ, கொலின் லாரண்ட்னு 4 பசங்க இருக்காங்க. லியோ தவிர மத்த 3 பசங்களுக்கும் ஒரு ரேர் ஜெனடிக் டிசார்டரான ரெட்டினிஸ் பிக்மெண்டோசா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இது சரி செய்யறதுக்கான மருந்து எதுவுமே இல்ல. அதே மாதிரி கூடி சீக்கிரமே உங்களுக்கு பார்க்கும் திறன் போக போற ஒரு சூழல் இருக்கு. சோ இந்த கப்பல் பாத்தீங்கன்னா பசங்க ஆசைப்படுற அந்த லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து மான்ட்ரியல், மங்கோலியா, நமீபியா, நேபாள், ஈஜிப்ட், ஈக்குவேடார்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இவங்க டிராவல் பண்ணதை ஒரு லாக் மாதிரி உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரியா நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜேர்னில இவங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, மெடிக்கலா இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ரி மூலமா சொல்லிருப்பாங்க. 4 பசங்க இருக்கிற வீடு அப்படின்னாலே அதுல கேஸ் வந்திருக்கும். அதை ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்திலேயே இவங்க டாக்டர் கிட்ட மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் கேட்டு இது சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு ஹோப்பே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இவங்க ஆப்டிமிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அவங்களுடைய பார்க்கும் திறன் முடியறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்களா இருக்கணும், அவங்க பார்க்கணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இவங்க போற அந்த லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ மாதிரி அவங்களோட கண்களை மூடிட்டு ஒரு சன்ரைஸோ ஒரு சன்செட்டோ அவங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பார்க்கும் திறன் போனாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ணலாம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நீங்க இப்பவே பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அந்த பசங்க ஆசைப்படுற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அதை பூர்த்தி பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு டிசபிலிட்டி இருந்தாலுமே அந்த பசங்க அதை கடந்து வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் தர மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த 3 பசங்களும் உலகத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய சீக்வன்ஸ்ல சொல்லிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஜீன் செபாஸ்டின் தான் பண்ணிருக்காரு. அவருடைய சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கு. நிறைய சீக்வன்சஸ் பார்க்கிறதுக்கு பிளசன்டாவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டெசர்ட் ஏரியால இருக்கிற அந்த சன்செட், ஹாட் ஏர் பலூன்ல அவங்க போகும்போது இருக்கிற அந்த வைப்ரண்டான ஒரு கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலி ஸ்டன்னிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா அவங்களோட டிசபிலிட்டிக்காக அவங்க கூச்சப்பட்டு யார்கிட்டயும் பேசாம இருக்க கூடாது, நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணோம் அப்படின்றதையும் ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு காட்சியில இவங்க நேபாள் ஹைக்கிங் போயிருக்கும் போது கொலின் பாத்தீங்கன்னா பெல்லா அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கும், அதை பிரிஞ்சு வரதுக்கே மனசு இல்லாம வருவாரு. அந்த சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஃபீல் குட் இன்ஸ்பைரிங் டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இந்த டாக்குமெண்ட்ரி நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பிளிங்க் டாக்குமெண்ட்ரிக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.